தேர்வு வந்து நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களாம் அந்த மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அந்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் எப்படிங்கிறது முக்கியம். அப்போ எவ்வளோ கொஸ்டின் சார் அட்டன் பண்ணுறது நம்ம எப்படி சார் தெரியும் அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்கூல்லையே சரியாக வரமாட்டேன், சரியாக படிக்க மாட்டேன், நீ இவர் ஐஏஎஸ் ஆகுறாராம் அப்படின்னா நம்ம கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கூடாது. அதனால அந்த நேரத்தை நம்ம சரியாக செலவிட்டு நம்ம உழைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கள். என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிறது என்ன? கெஸ் பண்ணுங்க சும்மா. ஸ்காலர்ஷிப்பா? காலேஜா? என்னப்பா? கல்வி இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒன்று என்ன தெரியுமா? வாய்ப்பு. மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படிங்கிறது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. யார்? விகடனும் சரி, கிங் மேக்கர்ஸும் சரி. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு டெஸ்ட் வச்சு உங்களெல்லாம் பயமுறுத்தி தான் இங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, எப்படி சரியான வழிகாட்டுதல் கிடைக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக அந்த கிளாஸ் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கான அந்த வெற்றி பாதை வந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். இதை நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு வருவோம். ஸோ இந்த பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். தேர்வு வந்து நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களாம் அந்த மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்கூல்லேயே இதில் யார் ஃபஸ்ட் ரேங்க்? எப்போவுமே நான் ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு, ஆனால் காலேஜுக்கு வந்தோடனே மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சூப்பர். நான் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு, காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சூப்பர். இதில் வந்து 2 கேட்டகரியும் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஸ்கூல்லையும் நான் ஃபஸ்ட்டு கிடையாது, காலேஜ்லேயும் நான் ஃபஸ்ட்டு கிடையாதுன்னு. ஏப்பா எல்லாரும் உண்மையாக கை தூக்கணும். அந்த கேட்டகரி தான் என்னோட கேட்டகரி. அதுக்காக நான் வந்து அது தப்புன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு வர்றது நல்ல விஷயம். இப்போது தேர்வில் ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டே வராமல், காலேஜில் எப்போவுமே ஃபஸ்ட்டே வராமல் நல்லா படிக்கிறதுங்கிறது வேற. அந்த டாப்பில் இருப்பாங்க தெரியுமா, இந்த 1/2 மார்க் விட்டால் அழுகிறது, அந்த மாதிரி கேட்டகரிலாம் இல்லாமல் நல்லா படிக்கிறோம், அந்த நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிற கேட்டகரி நான். ஸோ அதுக்கும் நீங்கள் இல்லாட்டியும் பரவாயில்லைங்கிறேன். இப்போ ஒரு கட் ஆஃபோட தெளிவாக சொல்லிட்டாரு. நானும் அதுக்கு வரேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். பட் நம்மளால் வந்து ஸ்கூல்லே நம்ம முடியல. இது எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? நீ வந்து ஸ்கூல்லையே சரியாக வரமாட்டேன், சரியாக படிக்க மாட்டேன், நீ இவர் ஐஏஎஸ் ஆகுறாராம் அப்படின்னா நம்ம கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கூடாது. அதனால உங்களுக்கு என்ன தேவை லைஃப்பில், உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட இலக்கு என்ன வாழ்க்கையில், அதை நம்ம அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். அதே மாதிரி குரூப் 2 நம்ம வந்து முடியாது, நம்ம எப்படி ஐஏஎஸ் எழுதுகிறோம், குரூப் 1 நமக்கு முடியுமா அப்படின்லாம் கிடையாது. எது நம்மளால் முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில உதாரணங்களே சொல்கிறேன் நான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என் பேட்ச்மேட், இப்போது வேறு சர்வீஸில் இருக்கார். இப்போது அவருக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவர் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்போது அவருக்கு வந்து முதல்ல படித்து காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு வந்து டீச்சர் வேலை பார்த்தார். ஒரு சரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு படிக்கலான்னு சொல்லி டீச்சர் வேலை பார்த்தார் அவர் சொந்த ஊர்லேயே. ஆனாலும் சரி டீச்சர் வேலை கிடச்சிருச்சு, எனக்கு இது போதுமா அப்படின்னா, இல்லை நான் ஐபிஎஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதினார். ஒரு தடவை சரியாக வரல. அதுக்கப்புறம் திருப்பி எழுதினார். அங்கே வந்து பிடிஓக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு வேலை கிடச்சிச்சு அவருக்கு, டெவலப்மெண்ட்டில் குரூப் 2க்கு ஈக்குவலாக. அதில் போய் சேர்ந்துட்டார். அப்புறம் டீச்சர் வேலையை விட்டுட்டு அதில் சேர்ந்துட்டார். அடுத்தது இல்லை சார், நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நடித்தா ஹீரோ தான் சார் அப்படின்ற மாதிரி, ஐபிஎஸ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவருக்கு அங்கே டிஎஸ்பியே கிடச்சிருச்சு. அந்த மாநிலத்தில் டிஎஸ்பி ஈக்குவலாக ஸ்டேட் சர்வீஸில். சந்தோஷம். ஆனால் இல்லை சார், நான் வந்து ஐபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படித்தார். திரும்பவும் எழுதினார். ஐஆர்எஸ் கிடச்சிச்சு அவருக்கு. சரி ஐஆர்எஸ் யூபிஎஸ்சியில் இப்போ கிளியர் பண்ணிட்டீங்க, ஐஆர்எஸ் கிடச்சிருச்சு போதும்டா அப்படின்னு விடாமல், இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் சார், எனக்கு ஐபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி 5வது அட்டெம்ப்டில் ஒரு ஐபிஎஸ் வாங்கிட்டார். ஸோ அவருக்கான அந்த மரியாதை இது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா, இதுதான் நமக்கு போதும் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது லைஃப்பில். எங்களுடைய தந்தையுமே அப்படி தான். அவர் என்ன சொன்னார், அவர் வந்து கடைசியில் இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் அவர் தேர்வானார். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், 1986 பேட்ச். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினார், அவர் கிளியர் பண்ணலை. அப்புறம் வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்குலாம் போனார், அதுவும் அவர் கிளியர் பண்ணலை. ஆனால் யூபிஎஸ்சி எழுதி ஐஎஃப்எஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
அந்த நேரத்தில் நம்ம சரியான முறையில் திட்டமிட்டு உழைச்சோம் அப்படின்னா அது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அது நமக்கு தெரியாது. எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தது. பட் எல்லாருக்கும் அதே இருக்குமா இல்லையான்னு அது தெரியாது. ஆனால் அந்த நேரத்தை நம்ம சரியாக செலவிட்டு நம்ம உழைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு பூமி பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அது ஒரு சின்ன திருத்தம் மட்டும். எங்கள் ஃபாதர் வந்து அதை சொன்னது உண்மைதான். காலேஜ் முடிச்சுட்டு உனக்கு 1 வருஷம் டைமு, நீ வந்து, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நம்ம வந்து காலேஜ் முடித்தோம் அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அடுத்தடுத்து பிஜி பண்ணணும்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க காலேஜ் முடிச்ச கையோட. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆண்டாண்டு காலமாக இந்த பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயங்கள் தான். என் பேரண்ட்ஸும் சொன்னாங்க, அவங்க இப்போ பிஜி செய்கிற வேண்டியதானே. நான் படித்தது எம்பிபிஎஸ். ஸோ நீ பிஜி படிக்கணும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் இப்போ பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணணும்னா சரி இப்படி இது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா டைம் பார்த்து அது எடுத்து பண்ணினேன். நான் அது ஃபஸ்ட் அட்டம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து நான் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர்லேயே ஒரு அட்டம் கொடுத்தேன். அது வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கை தூக்குனீங்க இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளும் இவர் சொன்னார் இல்லையா, வந்து சும்மா எழுதி பார்ப்போம், சீரியஸாக இல்லாமல் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றக்கா ட்ரை பண்ணது ஒரு. அதில் ஆனால் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நான் இந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து ப்ரிலிம்ஸ்க்கே ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன், சரி நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம்ல, நம்ம வந்து அதே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு போட்டு நான் எழுதினேன். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க நம்ம எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நம்ம எழுதுகிறோம், பிஜி பண்ணுறவங்களும் எழுதுவாங்க, எய்ம்ஸ் ஜிம்மர்லேருந்து படிக்கிறவங்களும் எழுதுவாங்க, எல்லாரும் எழுதுகிறப்ப நமக்கு அந்த போட்டி ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன்றப்போ அந்த போட்டி நமக்கு தேவையில்லை. இந்த எக்ஸாம் வந்து இன்னும் ஈஸியாகவே பாஸ் பண்ண முடியும். அப்போ இன்னும் ஈஸியான சப்ஜெக்ட் நிறையா இருக்குது, சிலபஸ் கம்மியாக இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம எடுக்கலாமே அப்படின்றது தான். ஸோ அவ்வளோ இது காமிச்சாங்க ஆப்ஷன், அதெல்லாமே இருக்குது. அதில் வந்து நமக்கு எது ஈஸியானது அப்படின்னு பார்த்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்டை மாற்றினேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக உட்காந்து படிக்கும்போது அதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஹாலுக்குள்ளே நுழையும் போது ஒரே அளவுக்கு தான் படிச்சுட்டு போகிறோம் 2 பேரும். நெட்டு வந்து எனக்கும் 70 கேள்விக்கு கரெக்ட் வருது, அவருக்கும் 70 கேள்வி கரெக்ட் வருது. ஆனால் வந்து ஒருத்தரால் பாஸ் பண்ண முடியுது, ஒருத்தரால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏன்? ஸோ அதுதான் அந்த ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ கட் ஆஃப் சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து நிலையானதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு வருஷம் கூடும், ஒரு வருஷம் குறையும். ஏன் கூடுது ஏன் குறையுது அப்படின்னா, பேப்பர் வந்து நமக்கு ஈஸியாக இருந்தால் நமக்கு ஈஸின்னு அடிப்போம் ஜாலியாக, எல்லாத்துக்குமே ஈஸியாக தான் இருக்கும். புரியுதா? கஷ்டம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் எப்படிங்கிறது முக்கியம். அப்போ எவ்வளோ கொஸ்டின் சார் அட்டன் பண்ணுறது நம்ம எப்படி சார் தெரியும் அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த பயிற்சி தேவை. இப்போ உங்க வைக்கிறாங்க இல்லையா டெஸ்ட்டு, இப்போ ஒரு கிங் மேக்கர்ஸ் மாதிரி ஒரு அகாடமிக்கு நீங்கள் போய் சேர்றீங்கன்னு வச்சுக்கலாம், தொடர்ந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. தினமும் நீங்கள் டெஸ்ட்டு எழுத உங்களுக்கு என்ன விஷயம் வருது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அது கஷ்டமானதா ஈஸியானதா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அந்த ஹேபிட்டுக்கு நீங்கள் வரணும். அந்த எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் இந்த 1 வருஷம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஹேபிட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே இது ஈஸியான பேப்பர், இது கஷ்டமான பேப்பர் அப்படின்னு. நீங்கள் வந்து டெஸ்ட்டே எழுதாமல் முதல் நாள் போய் ஜாலியாக அதில் பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியான பேப்பரா கஷ்டமான பேப்பரானு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு தான் வந்து அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ இது ஈஸியான பேப்பர், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம். அந்த போட்டி பொறாமை அப்படிங்கிறதுலாம் இதில் மட்டும் இல்லை, லைஃப்பில் எதுலேயுமே வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். நமக்கான இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்குது, அது வந்து சேரும் நமக்கு. அதை விட்டுட்டு வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இந்த நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ் பண்ணலை பரவாயில்ல, ஆனால் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து அடிப்படையில் ஒரு மருத்துவர், அதுக்கப்புறம் இந்த தேர்வு எழுதியிருக்கேன். சார் இறையன்பு சார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கேன். என்னால் முடிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அதனால் அந்த மாதிரி நீங்கள் இதுலேயே நம்ம முடிச்சிடக்கூடாது, நம்ம வந்து ஒரு குரூப் 4 போதும், நமக்கு எதுவுமே வந்து நமக்கு இதோட போதும் அப்படின்னு நம்ம நினச்சிடாம அடுத்தடுத்து நம்ம எப்படி போகலாம், அடுத்தடுத்து நம்ம வந்து எப்படி மேலே போகலாம் லைஃப்பில், இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்ந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருங்க. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது வாழ்க்கையில். நல்லபடியாக வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல பேர், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இப்போ சொன்னார் இல்லையா ஒரு பூமி பிரதர், இந்த மாதிரி பேர் அடித்து போர்டு ஓட்டினா நமக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் சொசைட்டிக்காக அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 3 விஷயம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். 3யுமே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 1ஐயாவது பண்ணோம் அப்படின்னா நல்லது இல்லையா?
நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா வந்து உட்காந்து நம்மளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம திரும்பி செய்யணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறதுல தப்பு இல்லையா? கரெக்டு தானே? ஸோ அதனால் யாருக்காக வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து அந்த உங்களுடைய வெற்றி அது என்ன காரணமாகவும் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த வந்து நம்ம இதை சாதித்து நம்மளோட லைஃப்க்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. அதனால் உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. மனதார வாழ்த்துறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நல்ல இடத்துக்கு வரணும் பாஸ் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நீங்களும் வந்து அட்ரஸ் பண்ணணும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கிறது என்னோட இது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.